பூமர்கள் சிலர் இந்த படத்தில் சொற்சுவையில் குறை இருக்கிறது, பொருள்சுவையில் குறை இருக்கிறதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அவங்க இடக்கா என் லூஸ் போயிடுது. வணக்கம் எர்த்து மக்களே. வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்க தமிழ் சினிமாவில் இப்போ இது ஒரு ஒயாசிஸ் மாதிரி இப்படி ஒரு படம் வந்திருக்கு. வித் லவ் ரிவ்யூ ஆக்சுவலி பாட்காஸ்ட். இந்த படத்தை பற்றி மேலோட்டமான ஒரு ரிவ்யூவை கிட்டத்தட்ட எல்லா ரிவ்யூவர்ஸுமே கொடுக்க போறாங்க. நான் கொஞ்சம் அதையும் தாண்டி ஒய் இஸ் திஸ் ஃபிலிம் குட், ரெலவென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேச போறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஐ வுட் லைக் டு கன்ஃபெஸ், இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப ஜட்மெண்டோட தான் படத்துக்கு போனேன். ஏன்னா இந்த படத்துடைய ட்ரைலர் வந்து அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் ஏற்படுத்துச்சு. இந்த ட்ரைலர்ல காட்டுற மாதிரி பழைய காதலர்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம சொல்லாம போன காதலை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட் லைனை சாட் ஜிபிடிலயோ ஒரு மெட்டா ஏஐலயோ அடிச்சீங்கன்னா அது என்ன கதையை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக் எலிமெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க 2.5 மணி நேரம் கம்பி சுத்த போறானுங்க அப்படின்னு நினைச்சு, இந்த டிவியில தெரியுது இதுதான் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச தம்ப்நெயில், இந்த அளவில் தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிச்ச முதல் காட்சியும் இதை தான் வலியுறுத்துச்சு. படத்துடைய ஓப்பனிங்லேயே ஒரு கேரக்டர் தூங்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு போன் அடிச்ச உடனே எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் வந்து ரொம்ப லேசியானது. முதல் முறையாக எழுதுபவர்கள், எழுதவே தெரியாதவங்க, அவங்களாம் தான் இந்த மாதிரி எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரு கதையை வந்து ஒரு போன் கால்ல இருந்தோ இல்ல காலிங் பில்ல இருந்தோ ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி காலிங் பில் அடிக்கும் போது உள்ள உட்காந்துருக்க கதாபாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கும்ல எழுதி இருக்க மாட்டாங்க, அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி ரொம்ப மட்டமான ரேட்டிங்ல தான் இந்த படம் ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து வந்த 1-2 காட்சிகளும் ரொம்ப மண்டேனான டாஸ்க்ஸ் தான் காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இவன் நிக்கிறது, டீ குடிக்கிறது, நடக்கிறது, பல்லு வளர்க்கறதுன்னு ரொம்ப சாதாரணமான எல்லாரும் தினமும் காலைல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு காட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் எனக்கு சரி ஓகே இந்த படத்தை கழுவி ஊத்திரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் அடுத்தடுத்த காட்சிகளில் இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இந்த மாதிரி ரிலேட்டபிளான, ரீஜனலிஸ்டான, அதுவும் இளமைக்கே உரிய புரிதல்களோடு எழுதப்படுற சில காட்சிகள் எல்லாம் ஏஐயால எழுத முடியாது. ஸோ இந்த படத்தை நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறேன். இது ஒரு லைட் ஹார்ட்டடான, ஃபன்னியான, பிரேமம் பிரேமலு மாதிரியான ஒரு ஃபன்னான, யூத்ஃபுல்லான ஒரு படம். நீங்க எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்கும். அந்த யூத்ஃபுல்னஸ் கண்டிப்பா இந்த படம் ட்ரிகர் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை இந்த படம் சந்தோஷமா வச்சிருக்கும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியும் பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த ரிவ்யூவை நீங்க பார்க்கலாம். there is not going to be any spoilers. என்னதான் ராசி, நல்ல நேரம் போன்ற எந்த மூட நம்பிக்கைகளும் எனக்கு இல்லைனாலும் ஏன் இந்த சௌந்தர்யா மட்டும் தொட்டதெல்லாம் நாசமா போகுது அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா இந்த படத்தை கோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவதன் மூலமாக, குறிப்பா அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்து படம் பார்க்க வச்சு அவர் தம்ஸ் அப் எல்லாம் காட்டி இந்த படத்துக்கு சரியான அளவுல மார்க்கெட்டிங் பண்ணதுனால அவங்க அந்த சாபத்தை உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாக்குறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆனா இந்த படத்துடைய வெற்றி கொடுக்கக்கூடிய புத்துணர்ச்சியில அடுத்து நானே ஒரு படத்தை எழுதி இயக்க போறேன்னு மட்டும் களத்துல இறங்கிடாதீங்க. தூரமா போன பீட மறுபடியும் வந்து தலையில ஏறி உட்காந்துக்கும். இந்த படத்துடைய கதை என்ன, ட்ரெய்லர்ல காட்டினதுதான் கதை. இந்த படத்துல வரக்கூடிய கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற நோக்கத்துல 2 குடும்பமும் 2 பேரையும் செட்டப் பண்ணி மீட் பண்ண வைக்கிறாங்க. அவங்க சந்திக்கும் பொழுது பேச ஆரம்பிச்சு அந்த கான்வர்சேஷன்ல அவங்களுடைய பழைய காதலை பற்றி எல்லாம் பேசி, அப்புறம் இவங்களுக்குள்ளேயே பாஸ்ட்ல இருக்க ஒரு கனெக்ஷனை பத்தியும் பேசி 2 பேருக்குமே ஒரு அன்செட் லவ் இருக்கு. இப்ப அதை கொஞ்சம் காமெடியான கதையா அவங்க சொன்னாலும் அந்த ஃபீலிங்ஸ்ல சுத்திட்டு இருந்த போது அது ரொம்ப இன்டென்ஸா தான் இருந்துச்சு. சோ நம்ம அதை போய் கன்ஃபரண்ட் பண்ணலாம், அவங்க கிட்ட ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு அனஸ்வரா அபிஷனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னதான் இனிஷியலி அது மொக்க ஐடியாவா தோன்றினாலும் சரி இந்த புள்ள நல்லா இருக்கே, இந்த பிள்ளை எப்படியா கரெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஆர்வத்தில் அபிஷனும் உடன்படுகிறார். அப்புறம் வழக்கம் போல கொஞ்சம் டிராவல், நாஸ்டால்ஜியா, ஊடல் கூடல் எல்லாம் சேர்த்து இவங்களுடைய பழைய ஸ்கூலு, பழைய காதலர்கள், நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு இவங்க போய் பார்த்துட்டு வரதும், அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறது தான் சொச்ச கதை. இவங்க போட்ட ட்ரெய்லரும் பண்ண ப்ரொமோஷனும் ஒரு காஃபி ஷாப் காதல் கதையாகவும் ரிலேட்டபிலிட்டி சினாரியோ ரீல்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி போட்ட ஒரு படமா தான் இந்த படம் இருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரியான காட்சிகளை கூட ஒரு சரியான முறையில கோர்த்து ஒரு கோர்வையா ஒரு கதை சொன்னோம்னா அது பாக்குறதுக்கு ஒரு படம் மாதிரி வந்துரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஒரு முதல் கதை எழுதக்கூடிய யங்ஸ்டர் கிட்ட இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரியான யங் ரைட்டர்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸை என்கரேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவங்களால மட்டும்தான் அவங்களுடைய வயதுக்கு ஒத்த கதைகள்லாம் எழுத முடியும். அந்த மாதிரியான கதைகளுக்கு இங்க ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. ஆனா அதை நிரப்புறதுக்கு போதுமான அளவு ரைட்டர்ஸோ, ஃபில்ம் மேக்கர்ஸோ, ஆக்டர்ஸோ நம்ம கிட்ட இல்ல. எந்த அளவுக்கு அது நம்மளை பாதிச்சிருக்குன்னா, கடந்த சில மாதங்களாவே நமக்கு ரிலீஸ் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு படங்கள் இல்ல. தியேட்டருக்கு மக்கள் வந்து ஆர்வமா படம் பார்க்க வரமாட்டாங்க. ஹிந்தி படங்களும், மலையாள படங்களும், தெலுங்கு படங்களும் நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுது. சோ இந்த மாதிரியான சின்ன படங்கள், ஒரு குறிப்பிட்ட நீஷை டார்கெட் பண்ணி வரக்கூடிய படங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்தா மட்டும்தான் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான படங்கள் மாசத்துக்கு ஒன்னாவது வரும். சோ அது சினிமா பார்க்கக்கூடிய ஹேபிட்டையும் உயிர்ப்போட வச்சிருக்கும். சோ இந்த ஈகோ சிஸ்டமையே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கில் பண்ற பெரிய பெரிய படங்களை விட இந்த மாதிரி ஈகோ சிஸ்டமும் உயிர்ப்போட வச்சிருக்கக்கூடிய சின்ன படங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. சோ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ரைட்டிங்கோட, ஸ்கிரீன் பிளேயோட டைட்டா எடுக்கப்பட்ட ஒரு சினிமாவா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே நேரத்தில் சும்மா பிரெட்டி ஃபேஸஸ் வச்சுக்கிட்டு ஃபன்னி சினாரியோஸ் எல்லாம் எழுதி கம்பைல் பண்ண ஒரு ரீல் கம்பைலேஷனும் கிடையாது. திஸ் இஸ் டெஃபினெட்லி a watchable
வாட்சபிள் என்ஜாயபிள் ஃபிலிம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க காரணம் என்னன்னா, இந்த படத்துல ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இது ஜெயிக்கிறவங்களோட கதை கிடையாது. நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய, மனசுக்கு பிடிச்சவங்கள காதலிச்சு அவங்கள ப்ரப்போஸ் பண்ணி அவங்க உடனே கொஞ்ச நாள்லயோ அதை ஏத்துக்கிட்டுன்னு எல்லாமே பாசிட்டிவா நடக்கக்கூடிய கதாபாத்திரங்களின் கதை கிடையாது. வாழ்க்கையில எது மேல ஆசைப்பட்டாலும் உடனே கிடைக்காத, நிறைய தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்காக வருத்தப்பட்டு ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னா அதை அடையறதுல காட்டுற முயற்சியும் மும்முரத்தையும் விட நமக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜெலசி, அப்சஷன், கோபம், சோகம் போன்ற எமோஷன்ஸ்க்கு கிவின் பண்ணிட்டு நம்ம இலக்கை அடையாமல் வாழ்க்கையில் நிறைய செருப்படி வாங்கி நமக்கு எல்லாமே இப்படிதாண்டா நடக்கும் அப்படின்னு சொணங்காம என்னதான் சொதப்புனாலும் செருப்படி வாங்கினாலும் தொடர்ந்து வாழ்ந்து வாழ்க்கை போக போக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்து நம்ம வாழ்க்கைக்கு என்னடா கேடு, நல்லாத்தானே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அடைவாங்க தெரியுமா. அந்த மாதிரியான மனிதர்களின் கதை. ஸோ பேசிக்கலி எவ்ரிபடி ஸ்டோரி. இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது வழக்கம் போல இவனுக்கு வந்து மலையாளத்திலிருந்து ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளையோட ஃபேன் பேஸை வச்சு புதுசா ஒருத்தனை அறிமுகப்படுத்தி இவனை ஹீரோ ஆக்குவானுங்க. இப்போ நாளைக்கு இவனு ஹீரோன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த படத்துக்கு போனோம். ஆனா இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த படத்தில் லான்ச் பண்ணப்படுற இந்த அபிஷன் கேரக்டர் வந்து அவ்வளவு பிரதானமான கதாபாத்திரம் கிடையாது. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அனஸ்வரா தான் இந்த படத்துடைய ஹீரோ. அவங்கள நம்பி தான் இந்த கதையை எழுதப்பட்டிருக்கு. அவங்க தான் இந்த கதையை எஃபிஷியன்டா ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் விற்கவும் செய்யறாங்க. அப்ப இது அனஸ்வராக்கு மட்டும்தான் படமா, மிச்சவங்களாம் டம்மியா சுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிரதானமா இருக்கிறதுனால அதை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணேன். அதை தாண்டி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கதையில எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கக்கூடிய அபிஷன்ல ஆரம்பிச்சு கூட நடித்த எல்லா சிறு குறு துணை நடிகர்களும் இன்ஃபுளுசர்ஸும் ஓரளவுக்கு வேலிடான ரோல்ஸ்ல கேஸ்ட் பண்ணப்பட்டது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வழக்கமா இந்த மாதிரி எடுக்கப்படுற படங்கள்ல பிரதான கதாபாத்திரங்களை தாண்டி வேற யாருக்குமே கொஞ்சம் கூட முக்கியத்துவம் இருக்காது. நிறைய கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடிட்டு இருக்க இந்த இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கூட்டத்துல ஒரு ஆளா, ஹீரோக்கு ஃப்ரெண்டா சும்மா சீப் லாஃப்டர்ஸ்க்காக பயன்படுத்துறத நம்ம பார்த்திருக்கோம். லோகேஷ் கனகர் அதுல ஆரம்பிச்சு பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இந்த வேலையை தான் செய்யறாங்க. சென்டர் ஸ்டேஜ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பின்னாடி பக்கவாதியம் அப்படின்னு இல்லாம இந்த படம் ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்கிறது ஒரு பெட்டரான விஷயம். எல்லா கதாபாத்திரமும் சும்மா ஒரு ஆம்பியன்ஸாவோ கிரௌடாவோ இல்லாம அந்தந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ஸ்டோரி ஆர்க் இருக்கு. அதுல அது டிராவல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு போகுது. நகைச்சுவைகள் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பசங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க இந்த படத்துல ஸ்கூல் போர்ஷன்ல 1-2 சீன்ல வராங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரோல் எழுதிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காட்சியில் என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. திஸ் இஸ் ஓகே, இட் இஸ் a குட் ஸ்டார்ட். கண்டிப்பா இந்த மாதிரியான டேலண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முக்கியமா அந்த மாதிரியான யூனிக்கான முகங்கள் சினிமாவுக்கு ரொம்பவுமே அவசியமா தேவைப்படுது. பிரதான நடிகர்கள் மட்டும் இல்ல, துணை நடிகர்களுக்கும் இங்க பெரிய பஞ்சம் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க நடிகர்கள் பஞ்சம் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னா, நம்ம ஊர்ல படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்துற இளைஞர்னா 35 வயசுக்கு மேல இருக்க ஒரு ஆக்டர் கூட்டிட்டு வந்து அதுல கேஸ்ட் பண்ணுவாங்க. புதுசா கல்யாணமாகி நியூலி மேரிட் கப்புள் கான்ஃபிளிக்ட் கதைகள் எல்லாம் நடிக்கக்கூடியவங்க 45 வயசுல இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி, ஜெயம் ரவி மாதிரியான ஆட்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அவலங்கள் எல்லாம் தொடராமல் இருக்கணும்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாவுக்கு வரணும். இளமையான நடிகர்களுக்கான தேவை இங்க நிறைய இருக்கு. கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்னு இரு பாலினத்திலும் ஸ்கூலு, காலேஜ், நடுத்தர வயதினர்னு எல்லா ஏஜ் கேட்டகரியிலும் 10 ஆக்டர் இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டர் ஆனவங்க தான் இன்னும் ஆக்டரா இருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசா இளைஞர்கள் யாரும் வந்து ஷைன் ஆன மாதிரி தெரியல. நிறைய இளைஞர்கள் நடிகர்களாக ஆகணும்னா இளைஞர்களுக்கான கதைகள் எழுதப்படணும். அதே நேரத்துல மார்க்கெட் இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் யாராவது இருந்தா தான் இளைஞர்களுக்கான கதையும் எழுதப்படும், மவுண்ட் பண்ணப்படும். நடிகர்கள் இருந்தா தான் நாங்க கதை எழுத முடியும்னு எழுத்தாளர்களும், எழுதினாதான் நாங்க நடிக்க முடியும்னு நடிகர்களும் மாத்தி மாத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஸ்ட்ராங்கா இருந்து இந்த மாதிரியான கதையை கண்டுபிடிச்சு இளம் நடிகர்களை கண்டுபிடிச்சு அவங்கள காஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஒழுங்கா மார்க்கெட்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணி அதை வெற்றிகரமா மாத்தி சரி இது ஒர்க் ஆகுதுன்னு நிறைய ப்ரொடியூசர்ஸை என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்து இந்த மாதிரியான படங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். அந்த வகையில் இந்த மாதிரி சின்ன படங்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரொடியூசர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஆண் நடிகர்களுக்காவது ஷார்டேஜ் தான் இருக்கு. பெண் நடிகர்கள் நிலைமை அதை விட மோசம். காலங்காலமா தமிழ் பசங்களுக்கு ஒரு மலையாள பொண்ணு ஃபெட்டிஷ் இருக்கு. அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு என்னமோ நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணுங்களே இல்லாத மாதிரி கேரளால இருந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எனக்கு இருக்கு. இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு முயற்சி மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா படம் பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இவனுங்க என்ன நினைச்சு அனஸ்வராவை கேஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அனஸ்வரா இந்த ரோலை கேரி பண்ண விதம் வந்து எனக்கு ஊர்வசியை ஞாபகப்படுத்துச்சு. நீங்க முந்தானே முடிச்சு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல என்னதான் பாக்யராஜ் இருந்தாலும் அவருடைய ஸ்கிரீன் பிளே இருந்தாலும் சுத்தி சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஹியூமரஸான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அந்த படத்தை மொத்தமா கேரி பண்ணி நமக்கு செல் பண்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊர்வசியா தான் இருப்பாங்க. அந்த படத்துல காமெடியா, சீரியஸா, குற்ற உணர்ச்சியோட, பெரிய மனுஷ தன்மையோட, யதார்த்தமா, இன்டென்ஸானு எல்லா மாதிரியும் பர்ஃபார்ம் பண்ணி எல்லா சீன்லயும் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அந்த படம் சில்வர் ஜூப்ளியா கோல்டன் ஜூப்ளியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் ஊர்வசியோட ரோல் தான். அது எழுதப்பட்ட விதம், அதை அந்த அம்மா பர்ஃபார்ம் பண்ண விதம். அது எப்படி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை தொடர்ந்து கேரளால இருந்து வரக்கூடிய நடிகைகள் மட்டும் அவங்களுக்காக எழுதப்படுற கதாபாத்திரத்தை ரொம்ப எஃபிஷியன்டாகவும் லைக்கபிளாகவும் பர்ஃபார்ம் பண்றாங்க.
ஏன் தமிழ்நாட்டுல எல்லாம் இப்படி பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுகளே இல்லையா? இருக்காங்க. ஆனா அவங்களாம் பெருசா நடிக்க வரதில்ல. தமிழ் சினிமாவுல தொடர்ந்து ரொம்ப காலமாவே ரொம்ப பிரிவிலேஜ்டான நடிகைகள் மட்டும்தான் நடிக்க வந்திருக்காங்க. இந்த பிரிவிலேஜ்ல இருந்து வரக்கூடிய நடிகைகள்ட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, அவங்கள்ட்ட வெர்சட்டிலிட்டியே இருக்காது. நம்ம ஊர்ல எல்லா சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்க மக்களும் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்காங்க. இப்படி எல்லா மக்களுக்கும் கேட்டர் பண்ணணும்னா அவங்களுடைய கதைகளை எடுத்து சொல்லணும். அவங்களோட கதைகளை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவங்கள இருந்தே நடிகர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைக்கணும். அது நம்ம ஊர்ல பெருசா நடக்காத காரணத்தினால் இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நடிகைகளை கூட்டு வந்து நடிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கேரளாவிலிருந்து இங்க வந்து நடிகைகளாக இருக்கக்கூடிய யாருடைய நடிப்பு திறமையின் மீதும் நமக்கு அதிருப்தியோ மாற்று கருத்தோ கிடையாது. ஆனா அந்த ரோல்களை எல்லாம் நிரப்புவதற்கு நம்ம ஊர்லயே ஆளுகள்லாம் இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொரு விஷயம், இந்த பிரிவிலேஜ்டான நடிகைகள் நடிக்க வரதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இப்படி நடிக்க மாட்டேன், அப்படி நடிக்க மாட்டேன், இந்த வசனத்தை பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு டெபியூ ஆக்டர் கூட அவங்க இமேஜ் மேல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. இது வந்து ஒரு கதை சொல்லல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் லிமிடேஷன்ஸையும் அதிகமா கிரியேட் பண்ணாத நடிகைகளை தான் நார்த் இந்தியால இருந்தும் ஆந்திரால இருந்தும் கேரளால இருந்தும் நம்ம கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிட்டு இருக்கோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நடிப்புன்னு வரும்பொழுது முதல்ல நமக்கு வந்து ஒரு பிராட் மைண்டட்னஸ் இருக்கணும், ஓப்பன்னஸ் இருக்கணும். முதல்ல நம்மளுடைய அடிப்படைவாதத்திலிருந்து, பிற்போக்குத்தனத்திலிருந்து, நம்மளுடைய பேரண்ட்ஸ்ல இருந்து, கல்ச்சுரல் சிறையிலிருந்து நம்ம விடுபடணும். ஒரு ஓப்பனான மனநிலையில சுய அறிவோடு செயல்படக்கூடியவங்களால மட்டும்தான் இந்த கெரியர்ல எல்லாம் எஃபிஷியன்டா செயல்பட முடியும். சோ இந்த நிலைமை இன்னும் எவ்வளவு வருடத்திற்கு நீடிக்க போகுதுன்னு தெரியல. அது வரைக்கும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய நடிகைகளுக்கு தமிழ்நாட்டில் பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. இப்ப எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த 96 விட இந்த படம் நல்லா இருக்கு, என்னடா வளர்ற அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் 96 இஸ் a டாக்ஸிக் லவ் ஸ்டோரி. ஸ்கூல்ல காதலிச்ச ஒரு பொண்ணை சாகுற வரைக்கும் நினைச்சுக்கிட்டே வாழுவேன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு மனநிலை. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நேர்ல சந்திக்கும் பொழுது உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்கள ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற நோக்கத்தோட ஒருத்தர் கில்ட் ட்ரிப்புக்கு உள்ளாக்குறதுக்காக தன்னைத்தானே வருத்திக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு மனநிலை. இந்த மனநிலையை தான் குளோரிஃபை பண்ணுது 96 மாதிரியான படம். அதே நேரத்தில் வித் லவ் மாதிரியான படம் என்னதான் அந்த காதல் உனக்கு இன்டென்ஸா இருந்தாலும், என்னதான் அந்த காதல் உண்மையானதாக இருந்தாலும், என்னதான் அந்த காதல் நிறைவேறி இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டியும் இருந்தாலும், ஆள் வளர்ந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது மூளையும் வளரணும்டா, எமோஷனலி கொஞ்சமாவது மெச்சூர் ஆகணும் அப்படிங்கறத வலியுறுத்துது இந்த கதை. குறிப்பா ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல அனஸ்வராக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அந்த பிளாஷ்பேக் தான் அபிஷனுடைய பிளாஷ்பேக்கை விட ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாஷ்பேக். ஆண்களை போலவே பெண்களுக்கும் கிரஷ் இருக்கும், நிறைவேறாத காதல் இருக்கும், இதே மாதிரியான ஒரு அப்சஷன் இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும். பெண் அப்படிங்கிறதுனால ஒரு மென்மையான முறையில அவங்களுடைய காதல் இருக்கும், சிந்தனை இருக்கும், செயல் இருக்கும் அப்படின்னு இல்லாம ஒரு மைல்டான புள்ளியா தான் அனஸ்வராவோட கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அதை அந்த பொண்ணு பயங்கரமா கேரி பண்ணிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அனஸ்வரா கேரக்டரும் சரி, ஆணுக்கே உரிய, குறிப்பா ஒரு டீனேஜருக்கு உரிய எல்லா டாக்ஸிக் மென்டாலிட்டியும் கொண்ட ஒரு ஆணாக எழுதப்பட்ட அபிஷன் மற்றும் அவர்களுடைய நண்பர்களுடைய கேரக்டர்ஸும் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் ஒரு புள்ளியா இருந்த அனஸ்வரா கேரக்டர் எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்காங்க, அதே நேரத்துல டீனேஜ்ல எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருந்தானோ அதே அளவுக்கு முட்டாள்தனத்தோட வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தன்னுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் பெருசா எந்த மாற்றமும் அடையாமல் ஒரு பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறமோ இல்ல ஒரு பெண் சிமுலேஷன் வந்ததுக்கு அப்புறமோ நம்ம செய்யற இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு இப்படி இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் மாத்திக்க போறேன், எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லாம இதெல்லாம் தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்ற அந்த மனநிலை இருக்குல்ல, இதுதான் முன்னாடி தலைமுறையை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்டா நான் பாக்குறேன். அதாவது இந்த தலைமுறை போன தலைமுறை செய்து கொண்டிருந்த எல்லா விஷயத்துக்கும் ஸ்டாக்கிங், ஸ்னூப்பிங், கேசிங், பீயிங் டாக்ஸிக், ரெட் பிளாக் அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணி காயின் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் போன தலைமுறைக்கு மிகவும் அசௌகரியமா இருக்கு. ஏன்னா அவங்க எதையும் மாத்தணும்னு நினைக்கிறது இல்ல. இவ்வளவு வருஷமா இப்படிதான் வாழ்ந்தோம், இப்ப திடீர்னு வந்து இன்னைக்கு பிறந்தவனுங்க நமக்கு புத்திமதி சொல்லுவானுங்க, இதை நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மனநிலை. போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய கீ டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் காயின் பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கலா அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட செயல் அப்படின்னு கேட்டகரிஸ் ஆயிருது. சோ இந்த செயல்பாடை காயின் பண்ணுவதன் மூலம், அந்த செயல்பாடை நீ செய்யற அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவதன் மூலம் ஒரு மனிதனை முழுமையாக மாத்த முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் தப்பு அப்படிங்கறது மட்டும் அவனுக்கு புரிய வைக்க முடியும். தப்புன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் முன்னாடி அதை செய்யக்கூடாது, இல்ல நம்ம இதை செய்யறதை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவன் நினைப்பான். இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். ஏன் நான் சொல்றேன்னா, ரோட்ல போற வரும்போது தான் நமக்கு பிடிச்சவங்களை பார்க்க முடியும், பார்க்காம இப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கும், நம்ம பாக்குறது இன்னொருத்தவங்களுக்கு அசௌகரியமா இருக்குன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா கூட பாக்குறது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. திஸ் இஸ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஒரு பெரிய சேஞ்சுக்கு ஒரு தலைமுறையா செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு தலைமுறையும் செய்யாம விட்டுற சில விஷயங்களை அடுத்த தலைமுறை வந்து சரி செய்யறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அந்த உண்மையோட சேர்த்து இந்த படத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது
காதலுக்காக உயிரை கொடுக்கறது, நாக்கறுத்துக்கிறது, தேங்கி நிக்கிறது அப்படிங்கறத விட லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், வி ஹேவ் டு மூவ் ஆன் அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய பிரைமரி கருத்து. இன்னொரு விஷயம், எந்த அளவுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ செய்யக்கூடிய செயல்களை இந்த தலைமுறை பேர் வைக்கிறாங்களோ, குற்றம் சாட்டுகிறார்களோ, அதே அளவுக்கு இந்த தலைமுறை ஃபர்கிவிங்காகவும் இருக்காங்க. ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்றது மட்டும் இல்ல, அவன் எப்பயுமே அப்படி ஒரு தப்பான ஆளா தான் இருப்பான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற புரிதலும் இந்த தலைமுறைக்கு இருக்கு. இந்த மாதிரியான புரிதல்கள்லாம் இல்லாதப்ப ஒருத்தன் எப்பவுமே தன்னை நல்லவனா காட்டிக்க ஆசைப்படுவான். இல்ல அதான் நம்மளை கெட்டவன் நினைச்சிட்டாங்களே, நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் குற்றம் சாட்டப்படும் பொழுதும், அதே நேரத்தில் நம்ம மன்னிக்கப்படும் பொழுதும், அதே நேரத்தில் நம்ம மாறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மளை ஒருத்தர் பார்க்கும் பொழுதும் நாம ஒரு மனுஷனா இவால்வ் ஆயிட்டே இருப்போம். இந்த மாதிரியான மாறுதல்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையும் இந்த படம் ரொம்பவுமே தெளிவா பிரதிபலிக்குது. ஸோ இந்த படத்தை பாராட்டுவதை தவிர வேற எதுவும் இல்லை. சென்டர் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.